கரூர் விடயங்களை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் தான் பரிசீலிக்கணும். அதை தான் அவங்க அங்கே தான் செய்யணும். ஆனால் 5 வழக்குகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த 5 வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இடையில என்ன தனி நீதிபதி விசாரணை, செல்வகுமார்னு நினைக்கிறேன் அவர் நீதியரசர், என்னென்ன வார்த்தை சொன்னாரு, தலைமை பண்பே கிடையாது, ஆளுமை தன்மையே கிடையாது, கொலை நடந்த உடனே ஓடி வந்துட்டாரு. இது எல்லாம் நீதியரசர் சொல்லுகிற வேலைகள். தலைமை பேசுவதில் ஒரு கட்சிக்கு நீதிபதியா இருப்பது போல இவர் பேசிட்டார். இப்போ ஓப்பனா வந்து உச்ச நீதிமன்றம் உடைச்சிருச்சு. நீங்கள் யார் உங்களை விசாரிக்க வைக்கும்? இந்த கேள்வியில உச்ச நீதிமன்றம் வந்து இப்ப நேரடியா அடிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம், விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த நீதியரசர். சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது. இது உச்சநீதிமன்றத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையினர் ஏன் அனுமதிக்கல? இப்ப நான் சொல்றேன், அந்த மாவட்டத்துடைய எஸ்பியை கைது பண்ண, மாவட்ட ஆட்சித்தலைவரை உடனடியாக பணி நீக்கம் இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து, அதாவது தன் அக்காலை பறி கொடுத்த தம்பி உச்சநீதிமன்றத்தில் தடியடி நடத்தினார்கள், உள்ள ரவுடிகளை இறக்கி விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து வாதாடி இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அது எது எடுத்திருக்கு, அந்த அரசு தரப்புல வாதாடி இருக்கிறாங்க. என்ன தெரியுமில்ல, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது. ஏன் உத்தரவிடக்கூடாது? உங்களுக்கு பயம் வந்துருச்சுல்ல. நீங்க தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, மானம் இருந்தா, சூடு இருந்தா, சுரணை இருந்தா, அஜித் குமாருக்கு சிபிஐ விசாரணை எப்படி உத்தரவிட்டீங்களோ ஏன் இதுக்கு விடக்கூடாது? 16 நாள் துக்க முடிய போகுது. முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் வெளியில வரப்போறார். நான் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்களை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் காலில் வைத்து வைக்கிறீர்கள். உங்களை சுற்றி கயவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தை நடத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். இன்னொரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களை குற்றவாளியாக்குவதற்கான முயற்சிகளை செய்வார்கள். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கொள்கையற்ற இளைஞர் கூட்டத்தோட பின்னாடி போறாங்க, விஜய் பின்னாடி போறாங்க அப்படின்னு. கொள்கை உள்ள கூட்டம் இது. நீங்களா? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? கருவாடு கூட இல்லை. கேவலம் தமிழ்நாட்டை இதை விட ஒரு மோசமான அறிக்கையை நான் பார்க்கிறேன். நான் வந்து இப்ப சவால் விடுறேன், திமுகவுடைய கொள்கை என்ன? நான் வேணா நேருக்கு நேரம் உட்காருவோம், வாங்க பேசுவோம். உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க, பேசுவோம். உங்களுக்கு கொள்கை இருக்கா இல்லைங்கிறத நான் பேசுறேன். உங்க ஆட்சியில இவ்வளவு மோசமா கேவலமா அருவருக்கத்தக்க வகையில நடந்துகிட்டு இருக்கு. அதை பேச உங்களுக்கு துப்பு இல்ல. கொள்கை பத்தி பேசுறீங்க. இவங்க டிவிகேவை பார்த்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை இல்லாத கூட்டணி. ஏங்க, உங்களை எதிர்த்தா உடனே பிஜேபி சால்றா, பிஜேபியோட கூட்டணின்னு பேசுறீங்க. நீங்க சேர்ந்ததெல்லாம் கண்ணுக்கே தெரியாதா? தாவேகாவுடைய கொடிக்கம்பங்கள் அதிமுகவின் கூட்டங்களில் பட்டு வீசுக பறக்கத்தான் செய்யும். தொண்டை முடிவு எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா? அதிமுக தாவேகா வீசுக கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் எவனும் கிட்டத்தட்ட 2026 மாற்றம் தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அப்டேட், நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றத மக்கள் பார்த்த வண்ணமாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்த ஒரு சிறுவனுடைய தந்தை சொல்றாரு, இங்க வந்து ரவுடிகளை இறக்கி விட்டாங்க, கலவரம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அந்த இறந்த சிறுவனின் தந்தையே சொல்றாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் பெயரையும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் நேற்று பேசும்போது பார்க்குறேன், இளைஞர்கள் எந்த ஒரு கொள்கையும் இல்லாத கூட்டமா போய்கிட்டு இருக்காங்க பின்னாடி, விஜய் பின்னாடின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கருத்துக்கள் பேசுறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு தற்போதைய அரசியல் களம்? முதல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கை நம்ம எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். அதில் இதை எதுக்கு கொண்டு வரீங்க இதோட? ஆமாம், முக்கியமானது இல்லை. நீதியரசர் இளந்திரையன்ட்ட வந்து அந்த வழக்கு வருது. குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய 5 பேரை வந்து பிணையில் விடுவதா வேண்டாமான்னு ஒரு கேள்வி. ஒன்று பிணையில் விடு, இல்லை இவங்களை சிறையில் வை அப்படின்னு சொல்லலை அவர். அந்த பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடம். அந்த ஆசிரியர்கள்லாம் அதிநுட்ப ஆசிரியர்கள். அங்கே இந்த மாதிரி வந்து கொலை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னால் சைக்கிள் ஓட்டி சைலேந்திரபாபுன்னு ஒருத்தர் இருந்தான் தெரியுமா? அந்த ஆள் வந்து இதே வார்த்தை சொன்னதின் அடிப்படையில் இளந்திரைன்னு அந்த வார்த்தையை சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இவங்களை பிணையில் விடலாம், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இது ஸ்ரீமதி தரப்பு உச்சநீதிமன்றம் கொண்டு போகிறாங்க. நல்லா கேட்டுக்கணும். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தான் பொறுப்பு. இதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம. அப்போ இளந்திரையன் மாண்புமிகு நீதியரசர் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் போகும்போது அங்கே சித்தார்த்தா லுத்ரா என்ற மிகப்பெரிய ஆளுமை வழக்கறிஞர் வந்து வச்சு வாதாடுறாங்க. அவர் ஃப்ரீயாக வாதாடினார் இந்த வழக்கில். அப்போ அவர் வைத்த முன் விவாதங்களில்
இளந்திரையன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா செஞ்சு ஓங்கி பழையர்னு ஒரு அறை விட்டது மாதிரி இளந்திரையன் நீதியரசர் அவர்களுக்கு செம கொட்டு போட்டார். என்ன கொட்டு போட்டுச்சுன்னா, நீக்க அந்த பதிவை எப்படி சொல்லலாம், அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம், அந்த ஆசிரியர் எப்படி நல்ல, உனக்கு தேவை என்ன, உனக்கு என்ன வேலை, அது இத்தனைக்கும் ஒரு சார்ந்த நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம். உச்சநீதிமன்றத்தில் கொட்டு வாங்கினாரு. இன்னைக்கும் இருக்கிறார் அவர் இளந்திரையன். அந்த வழக்கு இப்போ உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அவர் தான் இப்போ மூத்த நீதியரசர். அவர்கிட்ட கொண்டு போகக்கூடாதுன்னு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ கரூர் விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா, இந்த வழக்குக்கு சென்னைக்கு தொடர்பே இல்லை. கள்ளக்குறிச்சிக்கும் சென்னைக்கும் தொடர்பு இருக்கு. கரூருக்கும் சென்னைக்கு எப்படி தொடர்பு இருக்க முடியும்? கரூர் விடயங்களை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் தான் பரிசீலிக்கணும். அதைத்தான் அங்கே தான் செய்யணும். ஆனால் 5 வழக்குகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த 5 வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இடையில என்ன தனி நீதிபதி விசாரணை, செல்வகுமார்னு நினைக்கிறேன் அவர் நீதியரசர் இப்போ ஒருத்தர் வந்து பேசினார்ல. ஆமாம். என்னென்ன வார்த்தை சொன்னார்? தலைமை பண்பே கிடையாது, ஆளுமை தன்மையே கிடையாது, கொலை நடந்த உடனே ஓடி வந்துட்டாரு. இது எல்லாம் நீதியரசர் சொல்லுகிற வேலை இல்லை. தலைமை பேசுவதில் ஒரு கட்சிக்கு நீதிபதியா இருப்பது போல இவர் பேசிட்டார். இப்ப நம்ம ஏன் இவ்வளவு நாளா நம்ம விமர்சனம் பண்ணல அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன கருத்தியலை சொல்ல இருக்கிறது நம்ம பொறுத்திருப்போம். ஆனா இடையில நம்ம பேசணும். என்ன பேசணும்னா, இந்த நீதியரசருக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை என்பதை நான் தொடர்ச்சியா சொல்லி வந்துட்டே இருந்தேன். இப்போ ஓப்பனா வந்து உச்சநீதிமன்றம் உடைச்சிருச்சு. நீங்கள் யார் உங்களை விசாரிக்க வைத்தது? இந்த கேள்வியில உச்சநீதிமன்றம் வந்து இப்ப நேரடியா அடிச்சிருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம், விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் இந்த நீதியரசர். இதுவரை வந்து விமர்சித்தார், நீதியரசரை விமர்சித்ததாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆமா. தாவேக்காவை சேர்ந்த 3 பேர், பெலிக்ஸ் செரால்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊடகவியலாளர், இன்னொரு 2 ஊடக வரதராஜன் அவர்கள், வரதராஜன் நேதாஜி மக்கள் கழகத்தினுடைய தலைவர், இவங்களெல்லாம் கைது பண்ணி இப்ப இது எல்லாமே உடையுது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப பேருந்த பறிமுதல் செய்ய வச்சது யாரு? இதே நீதியரசர். பேருந்து உடனடியாக இப்ப வெளியில விடணும். இதான் செல்லாது இல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவா வழிகாட்டுதல் வழங்கியிருக்குல்ல. அப்ப நீங்க யாரு பேருந்தை வந்து அதை வந்து தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதில் உள்ள அது உச்சநீதிமன்றம் எல்லாமே பார்த்துக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, தலைமை பண்பு இல்லை, ஆளுமை பண்பு இல்லைன்னு இவர் என்ன பாடம் எடுக்கிறது? சரி, நீங்க நீதியரசர் தானே, போய் பாடம் எடுங்க விஜய்க்கு. எப்படி தலைமைனா எப்படி இருக்கணும், யாரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, சொல்லணும்ல. இப்ப உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான கேள்விகளை இப்பொழுது எழுப்ப தொடங்கி இருக்கிறது. என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க கேட்ட கேள்விகளுக்குள்ள வர்றேன். ஏன்னா இது பொருத்தமான நேரம், பொருத்தமான இடமும் கூட. இந்த இடத்துல நம்ம அதை கடந்து போயிட முடியாது. அவ்வளோ செய்திகளை நேற்று உச்சநீதிமன்றம் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கு. முதல்ல தாவேக்காவின் சார்பில் தொடுக்கப்பட்ட இந்த வழக்கில் சம்பவம் நடைபெற்றதும் விஜய் தப்பித்து ஓடியதாக அரசு வழக்கறிஞர் கூறியது தவறானது. இது உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஓடுவாரு? என்ன காரணம்னா, காவல்துறை அதிகாரிகளின் அச்சுறுத்தல் அடிப்படையிலேயே விஜய் கரூரில் இருந்து வெளியேறினார். அப்ப காவல்துறை நெருக்கடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்ப உச்சநீதிமன்றத்தில் உடைச்சிருக்கிறாங்க. காவல்துறை சும்மா இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல பேர் மயங்கிட்டான், இன்னும் நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி உள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் செத்து போவான், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இங்கே ஒரு நிமிஷம் கூட தங்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு மட்டும் உத்தரவிடலை, கட்சியினருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் காவல்துறை. இப்போ அடுத்து நம்ம அதை பார்க்க போகிறோம். விஜய் அந்த பகுதியில் இருப்பது மேலும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் என அதிகாரிகள் கூறியிருந்தனர். தாவேக்கா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய விவாதங்களில் இது ஒன்று. அடுத்து, காவல்துறை பாதுகாப்புடன் விஜய் அந்த இடத்தில் இருந்து வெளியேறினார். இது உச்சநீதிமன்றத்தில் நேற்று நமது வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த வாதங்கள். அடுத்து, பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்கா நிர்வாகிகளை காவல்துறையினர் அறவே அனுமதிக்கவில்லை. இப்ப அடுத்த கேள்வி இருக்கு. விஜய் மற்றும் கட்சியை எதிர் மனுதாரராக சேர்க்காமல் அவதூறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க தாவேக்கா நிர்வாகிகளை காவல்துறையினர் ஏன் அனுமதிக்கல? இப்ப நான் சொல்றேன், அந்த மாவட்டத்துடைய எஸ்பியை கைது பண்ணுங்க, மாவட்ட ஆட்சித்தலைவரை உடனடியாக பணி நீக்கம் செய்யுங்க, இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு கட்சிக்கு ஆதரவாக, ஒரு கட்சி நபருக்கு ஆதரவாக. நான் என்ன கேட்கிறேன், இந்த கருத்தை ஆரம்பத்திலே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. இல்ல சொன்னாரு, அது மட்டும் இல்ல, எடப்பாடியார் ஆணித்தரமா சொன்னார். தமிழ்நாடு முழுக்க நடந்த பிரச்சார கூட்டத்திலேயே இந்த மாதிரி கேள்விகளை 43 கேள்விகளை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். என்ன கேள்வினா, அதை தாண்டி அவர் எழுப்பிய சந்தேகங்கள் பெருசு. ஏன் லத்தி சார்ஜ் விட்டாங்க, உள்ள யார் நேற்று பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து, அதாவது தன் அக்காலை பறி கொடுத்த தம்பி உச்சநீதிமன்றத்தில் தடியடி நடத்தினார்கள், உள்ள ரவுடிகளை இறக்கி விட்டிருக்கிறார்கள்
அப்படின்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து வாதாடி இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அது எது எடுத்திருக்கு. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு முகாந்திரமாக நீங்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுங்கள். இதை தாக்கல் செய்யலைன்னா என்ன, ஏன் நீங்கள் வந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கிறீங்க. ஒன்று, அந்த அரசு தரப்புல வாதாடி இருக்கிறாங்க என்ன தெரியுங்களா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது. ஏன் உத்தரவிடக்கூடாது? உங்களுக்கு பயம் வந்துருச்சுல்ல. நீங்கள் தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், மானம் இருந்தால், சூடு இருந்தால், சுரணை இருந்தால் அஜித்குமாருக்கு சிபிஐ விசாரணை எப்படி உத்தரவிட்டீங்களோ ஏன் இதுக்கு விடக்கூடாது? ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார். அஜித்குமார் மரணம் பெரிய இழப்பு, மாற்றுக்கிறதுல உடனடியாக நீங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீங்கல்ல, இதுக்கு விட வேண்டியதானே? 41 உயிர்கள் பலியாயிருக்குல்ல, ஏன் இதை நீங்கள் செய்யலை? அப்போ உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் 2 வழக்கில் நேற்று குட்டு வாங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு, தெரியுமில்ல உங்களுக்கு. ஒன்று, கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று தெளிவாக தீர்ப்பு சொல்லிச்சு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம். 2வது, தவேகாவுடைய இந்த விஷயத்துக்கு சிபிஐ ஏன் உத்தரவிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்கிறாங்க. பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவா ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான மிகப்பெரிய பின்னடைவு. இன்னொன்று சொல்கிறேன், 1 லட்சம் காசு வாங்கினவன், ஊதாரித்தனமாக பேசினவன், கேவலமாக பேசினவன், அவதூறு பரப்பினவன், அசிங்கமாக பேசினவன், காரி துப்புனவன் ஊடகத்தில் இருக்கிறாங்க. கைக்கூலிகள் பாஞ்சாங்களே, 10 நாளா 16 அடி பாஞ்சாங்களே, இப்போ பதில் சொல்லுங்கடா. உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த விடயங்களுக்கு இந்த சொம்பு தூக்கிகள், திருட்டு மாடல் ஆட்சிக்கு சொம்பு தூக்கிகள் இப்போ பதில் சொல்லுங்க. ஒன்று, நேற்று மதிப்பிற்குரிய அண்ணன் நாதவர்ஷன் அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வந்தார். வரும்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. கேட்டாங்க, ஒழுங்காக அழகாக அற்புதமாக ஒரு பதில் சொன்னார். என் வீட்டில் நான் இலவை சந்தித்திருக்கிறேன், என் பிள்ளையை நான் இழந்து தவிக்கிறேன். 41 பேரை எங்கள் பிள்ளைகள் நாங்கள் இழந்திருக்கிறோம். நாங்கள் 16 நாள் துக்கம் விசாரிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். எதையுமே பேச முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். 16 நாள் காரியம் முடிந்ததற்கு பிறகுதான் எங்களுடைய விடயங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் போட்டு உடச்சிட்டார் நேற்று. அப்போ 16 நாள் கட்சி துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறான். அரக்கம்பத்தில் ஏன் கொடி பறக்கலை? டேய் பைத்தியக்காரங்களா, ஈழத்தாயகத்தில் தினந்தோறும் போராளிகள் செத்துக் கொண்டிருப்பார்கள், பொதுமக்கள் செத்துக் கொண்டிருந்தார்கள், சிங்கள காடையர்கள் தினந்தோறும் அட்டூழியத்தை அரங்கேற்றம் செய்தார்கள். அதுக்காக எனது தேசிய தலைவன் கொடிக்கம்பத்தில் அரக்கம்பத்தில் என் கொடி பறக்கணும்னு சொன்னார் என்னைக்காவது? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அது அரக்கம்பத்திலே பறக்கலை? பல மரணங்களை தழுவினாலும் என் கொடி பட்டொளி வீசி பறக்கும், அந்த கொடியின் மூலமாக எனக்கான விடுதலையை அறிவிக்கும் என்று சொன்னார். நீங்கள் இதிகாசங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாரல் என மறித்துகை காட்ட, பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் பறந்த கொடியானது, மீன் கொடியானது இயற்கையிலேயே காற்றில் அசையப்படுகிற போது, கோவலனும் கண்ணவியும் கூடல் மாநகருக்குள் நகர்ந்து போகிற போது, நீங்கள் இங்கு வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று இயற்கையில் ஆடிய கொடியை பார்த்து இளங்கோவடிகள் எழுதிய வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. கொலைகளப்படுத்தப்பட போவீர்கள் என்று உயர்ந்த கம்பத்தில் பறந்த கொடியானது சொன்னதாக இளங்கோவடிகள் சொன்னதை நான் நினைவுபடுத்தி பார்க்குறேன். இப்போ தாவேக்கா கொடி ஏண்டா உச்சியில் பறந்துச்சுன்னு சொன்னால், என் ஈழதாயகத்தில் எப்படி புலிக்கொடி தினந்தோறும் மரணங்களை சந்தித்திருந்தாலும் அது வானுயிர பறந்து கொண்டு இந்த போராளிகளுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியதோ, இந்த போராளிகளை நெஞ்சில் ஏந்தி அது பறந்ததோ, அதை போல இன்றைக்கு தாவேக்காவினுடைய கொடி, என் பிள்ளைகளை 41 பேரை நான் இழந்திருக்கிறேன், நான் பட்டொளி வீசி பறப்பதற்கு காரணம் மற்றவர்களுக்கும் நான் இதை சொல்லையாக வேண்டும். இந்த அதர்மத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த அநியாயங்களை, இந்த அட்டூழியங்களை நான் என் கொடியின் மூலமாக, காற்றின் மூலமாக நான் 41 உயிர்கள் பலிகொண்டதற்கு உலகம் முழுவதும் சொல்லுவதற்கு பறக்கிறேன் என்பதற்காக அரைக்கம்பத்தில் பறக்கல. இப்போ புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? என்றைக்கும் புலிக்கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததில்லை. அதை போல தாவேக்கா கொடியும் அரைக்கம்பத்தில் பறக்க வேண்டிய இப்போ அவசியம் இல்லை. நீங்கள் அரக்கம்பத்தில் பார்த்துட்டு துக்க விசாரிச்சு கொண்டு போய் கரிசோறு தின்ன வேலைகளுக்கு மத்தியில் நாங்கள் 16 நாளும் துக்கத்தை அனுபவிச்சு 16 நாளும் என் பட்டொளி வீசி அந்த கொடி பறக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இதுதான். என் துக்கத்தை நான் வெளிநாடுகளுக்கு இந்த காற்றின் மண்டலத்தின் மூலமாக நான் சொல்லி அனுப்புகிறேன் என்பதற்காக அந்த கொடி பறந்தது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். இளங்கோவடிகள் வர்ணித்ததை போல நான் வர்ணிக்கிறேன். என்ன தப்பு இருக்கு? சரி, ஒன்று. 2வது இன்னொரு செய்தி. இப்ப உச்சநீதிமன்றம் இவ்வளவு பெரிய விவாதங்களை எடுத்து ஆணித்தரமாக ஓங்கி அரைஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த தனிநபர் நீதிபதி நேரம் ராஜினாமா பண்ணியிருக்கணும். அவர் யார்? ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்காமல் அந்த விசாரணை குழுவிலிருந்து வெளியேறியவர் தான் இந்த நீதியரசர்.
உண்மையா பொய்யா? நான் வரலாறு சொல்றேன், அவரை நான் விமர்சிக்கல, திருப்பியும் சொல்றேன், விமர்சிக்கக்கூடிய இடத்தில் அவரும் இல்லை, நானும் இல்லை. விசாரணை என்பது உச்சநீதிமன்றம் பார்த்துக்கும், விமர்சனம் என்பது உச்சநீதிமன்றம் பார்த்துக்கும். நிச்சயமாக நேற்று பார்த்துருச்சு. இப்ப பேர் தான் நீங்க கொடுத்துருங்க. வழக்கு போட்டீங்களா நிர்மல்குமார், புஷி ஆனந்த், அண்ணன் ஆதவ் அர்ச்சனா 3 பேர் மேலேயும் நீங்க வழக்கு போட்டீங்களா? நீக்குங்க, எந்த முகாந்திரமும் இல்லையே. குண்டர்களை திட்டமிட்டு உள்ளே இறக்கி கலவரம் செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால், கேட்டாங்களே ஒரு கேள்வி, ஏன் நீங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகல? பணத்தை போட்டுவிட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்களா? என் பிள்ளையை காவு கொடுத்துட்டு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் வாதாடிக்கிட்டு நிற்க முடியுமா? அதனால தான் உச்சநீதிமன்றம் வந்தோம்னு சொன்னாங்க. இன்னொன்னையும் சொன்னாங்க, காவல்துறை செய்த அட்டூழியங்கள் உள்ளே இருக்கிறது, ஆகையால் காவல்துறை விசாரணை என்பதே ஏமாற்று வேலை, அஸ்ராக்காருக்கு விசாரணை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று தாவேக்கா அன்னைக்கு தெளிவாக சொல்லிடுச்சு. என்ன காரணம்? அஸ்ராக்காருக்கு சிபிஐல வேலை செஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம், எந்த உயர்நீதிமன்றம்? சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ராக்காருக்கை நியமித்திருக்கிறது. எப்படி சாத்தியமாகும்? அது மதுரை உயர்நீதிமன்றம் நியமிக்கணும். புரியுதுங்களா? மதுரை உயர்நீதிமன்றம் தான் அதுக்கு பொறுப்பு. அங்கே அதனால தான் 5 வழக்குகள் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்ட விசாரணை 14 நாள் துக்கம் முடிய போகுது. முடிஞ்சதுக்கு பிறகு விஜய் வெளியில் வரப்போகிறார். நான் சொல்லுகிறேன், நமது வலையொலித்தளத்தின் மூலமாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, மிகுந்த கவனத்தோடு நீங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டும். உங்களை சுற்றி கயவர்கள் இருக்கிறார்கள். கயவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஊர் பயணம், சுற்றுப்பயணம், மக்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டாலும் கூட ரொம்ப எச்சரிக்கையாக வடசென்னையிலையும் மதுரையிலையும் காண்பீங்க. இன்னொரு சம்பவத்தை நடத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். இன்னொரு சம்பவத்தை உருவாக்க நினைப்பார்கள். இன்னொரு சம்பவத்தின் அடிப்படையில் உங்களை குற்றவாளியாக்குவதற்கான முயற்சிகளை செய்வார்கள். அது வடசென்னை, மதுரை. தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏன் அந்த 2 நகரத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னு. ஆகையால் தளபதி விஜய் 16 நாள் துக்கம் கழித்து வெளியில் வரப்போறார், மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னையும் சொல்லிடுறேன், இப்போ எடப்பாடியார் போகிற கூட்டமெல்லாம் அலைமோதுகிற. அதை தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க பார்த்தாலும் தாவேக்கா கொடிகள் எடப்பாடியை சூழ்ந்த வண்ணமாகவே இருக்குது. என்ன காரணம்? அவரே பிரமிச்சு போறாரு. நான் இப்பொழுது சொல்கிறேன், இப்பொழுது இருக்கிற அதிமுக கூட்டணி உடைகிறது. இப்பொழுது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைகிறது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் 27 என்பது வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிற சம்பவமாக நீங்கள் இப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்தியா முழுக்குமே நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நடந்தேறி இருக்கிறது. ஆந்திராவில் திருப்பதி வைகுண்ட ஏகாதசி கூட்ட நெரிசலில் 5 பேர் பலி. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 2025. உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2025 பேரில் பலி. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் 18 பேர் பலி பிப்ரவரி 15, 2025. கோவா ஜிர்காதேவி கோயில் கூட்ட நெரிசலில் 6 பேர் பலி மே 3ஆம் மாதம் 2025. கர்நாடகா பெங்களூர் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் பலி ஜூன் 4, 2025. ஒடிசா பூரி குண்டிச்சா கோயில் ரத யாத்திரை கூட்ட நெரிசலில் 3 பேர் பலி ஜூன் 29, 2025. உத்தரகாண்ட் ஹரித்துவார் மான்சா தேவி கோயில் கூட்ட நெரிசலில் 6 பேர் பலி ஜூலை 27, 2025. இப்போ கரூரில் நடந்திருக்கு 41 பேர் பலி. நான் ஏன் இதை பட்டியலிடுறேன்னா, இந்தியா முழுக்க இது போன்ற கூட்ட நெரிசலில் திட்டமிட்டு கொலைகள் நடக்கலை, அதெல்லாம் கூட்ட நெரிசலாக நடந்தது. ஆனால் கரூரில் நடைபெற்றது கூட்ட நெரிசலில் மட்டுமல்ல, திட்டமிட்டு வன்முறையாளர்களை உள்ளே இறக்கி கலவரம் செய்து காவல்துறையை வைத்து லத்தி சார்ஜ் விட்டு கொலை செய்திருப்பதாக இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கிறார்கள் என்றால், உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக கால் ஊன்றிச்சு. ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. இன்னொன்று சொல்ல வரேன். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? கொள்கையற்ற இளைஞர் கூட்டத்தோட ஏன் பின்னாடி போகிறாங்க, விஜய் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஜய் பின்னாடி போகிறாங்கன்னு சொல்கிறாரா? கொள்கையற்ற கொள்கை உள்ள கூட்டம் எது? நீங்களா? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? கருவாடு கூட இல்லை, கச்சப்புடி இல்லை, கேவலம். தமிழ்நாட்டில் இதை விட ஒரு மோசமான இருக்கே நான் பார்த்ததில்லை. உங்களுக்கு என்னங்க கொள்கை இருக்குது? திமுகவுக்கு கொள்கை என்ன? நான் இப்போ சவால் விடுறேன், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சவால் விடுறேன். திமுகவுடைய கொள்கை என்ன? நான் வேணா நேருக்கு நேராக உட்காருவோம், வாங்க பேசுவோம்.
உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க, பேசுவோம். உங்களுக்கு கொள்கை இருக்கா இல்லைங்கிறத நான் பேசுறேன். தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா உதயநிதிக்கு? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை விட எனக்கு அறிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பல போராட்டங்களை சந்தித்தவன், பல சிறைச்சாலைகளை பார்த்து வந்தவன், தமிழர்களுக்காக, தமிழீழ தாயகத்திற்காக. வாங்க மோதி பார்ப்போம், தெம்பு இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுக்கு இந்த கொள்கை இருக்கு, ஆகையால நான் பேசுறேன் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு கொள்கையே இல்லை, நீங்க கொள்கை இல்லாத கூட்டணி, கொள்கைனா என்னன்னே தெரியாத கூட்டணி. பேசுவோமா உட்கார்ந்து? சாதிக்கு ஒரு சுடுகாடு வச்சிருக்கீங்க உங்க ஆட்சியில, கேவலமா. ரெண்டாவது சம்பவம், மதுரை மாவட்டத்தில் மலத்தை கலந்துருக்கிறான் நீர்த்தேக்க தொட்டில. வேங்கவயல்ல கலந்தவன உண்மையான குற்றவாளியை நீங்க கைது பண்ணி உரிய தண்டனை கொடுத்திருந்தா மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு நடந்திருக்குமா? உங்க ஆட்சியில இவ்வளவு மோசமா கேவலமா அருவருக்கத்தக்க வகையில நடந்துகிட்டு இருக்கு. அதை பேச உங்களுக்கு துப்பு இல்ல. கொள்கை பத்தி பேசுறீங்க நீங்க. பெரியாரின் கொள்கையை நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பெரியாரை கொண்டாடுறீங்கல்ல, நீங்க அண்ணாவை கொண்டாடுறீங்கல்ல, தாவேக்காவும் அதை தானே கொண்டாடுது. ஏன் ரோசம் வருது உங்களுக்கு? ஆனா பாஜகவின் அடிமைன்ற மாதிரிலாம் பேசுறாரு டிவிக்கேவே. ஏன்னா புதிய அடிமைனா பாஜகவின் அடிமையாக அதிமுக இருக்குது, புதிய அடிமை தாவேக்காவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சூசகமா சொல்றாரு. பழைய அடிமையை திமுக தானே பாஜகவுக்கு. நீங்க என்ன 2001 2011 யாரோட கூட்டணி வச்சிருந்தீங்க? அப்ப கொள்கை எல்லாம் தெரியலையா? அப்ப கோட்பாடு தெரியலையா? கூட்டணி மட்டும்தான் வச்சு அப்படி கொத்தடிமை ஆகலையேன்னு பேசுறாரு. அவருக்கு கொத்தடிமை ஆகலைன்னு சரி ஒத்துக்கிறேன், நீங்க கொத்தடிமை ஆகவே இல்லைங்க, அப்புறம் வந்து ஊழல் பண்ணீங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டு. பல ஊழல்கள் பண்ணியிருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குல்ல, ஒன்று. ரெண்டாவது இன்னொரு செய்தி சொல்கிறேன், வெங்கைய நாயுடுவை வச்சு கருணாநிதி சிலையை ஏன் திறந்தீங்க? நாங்கள் சமூக நீதி காத்தவர்கள், நாங்கள் பெரியாரின் பேரன்கள், பெரியாரின் வழிவந்தவர்கள், அண்ணாவின் கூட்டரை உள்வாங்கியவர்கள்னா அப்புறம் ஏன் வெங்கைய நாயுடுவை வச்சுக்கிட்டு நீ சிலையை திறந்த பல்நோக்கு மருத்துவமனைக்கு முன்னாடி? அது வெக்கமா இல்லையா? அது கொள்கை இல்லையா? சரி, கருணாநிதி நாணயம் வெளியிட்டீங்கல்ல, யாரை வச்சு வெளியிட்டீங்க? ராஜ்நாத் சிங் அவர்கள். அவர் யாரு? யாருங்க அவரு? RSS அடிப்படையாக கொண்டவர், பாஜகவின் இப்போ தற்போதைய அமைச்சர். நீங்க சரியான நேர்மையான திராணி உள்ள தெம்பு உள்ள ஒரு மகத்தான கொள்கைவாதின்னு நினைச்சா எங்களுக்கு பிஜேபி காரன் எவன் வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அப்படி ஒரு நாணயம் வெளியிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். ஏன் அப்புறம் அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு நாணயம் வெளியிடுவீங்க, சிலையை திறப்பீங்க? நான் சொல்றேன், பழைய கூட்டணியே நீங்க தான். RSS-ஐ, பஸ்ரங் தளை, பாஜகவை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த கூட்டமே திருட்டு மாடல் கூட்டம், திமுக கூட்டம். இவங்க டிவிகேவை பார்த்து, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை இல்லாத கூட்டணி. ஏங்க, உங்களை எதிர்த்தா உடனே பிஜேபி சால்றா, பிஜேபியோட கூட்டணின்னு பேசுவீங்க. நீங்க சேர்ந்ததெல்லாம் கண்ணுக்கே தெரியாதா? இன்னும் சொல்ல போல கூட்டணி ஆட்சியிலே இருந்தீங்களே, அது மட்டும் எப்படி? அந்த இடத்துல மட்டும் எப்படி சமரசம்? உலகத்திலேயே சமரசம் செய்து கொள்ளாத ஒரே தலைவன் என் இனமானத்தோடைய தேசிய தலைவன் தெரியுமா உங்களுக்கு? எந்த இடத்துலையும் சமரசத்துக்கு வேலை இல்லை. அவர் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உட்கார வைங்க பார்ப்போம், பேசுவோம். அப்புறம் சொன்னீங்க தாவேக்காவுடைய கொடிக்கம்பங்கள் அதிமுகவின் கூட்டங்களில் பட்டொலி வீசி பறக்கத்தான் செய்யும். தொண்டை முடிவு எடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா? இங்க பாருங்க, காட்டுறேன். தொண்டை முடிவு எடுத்துட்டான், ரெண்டும் கூட்டணி சேரப்போகுதுன்னு. தொண்டன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுதான் தலைமை முடிவெடுக்கணும். அண்ணன் திருமாவை போல இருந்து விடக்கூடாது. தொண்டன் வந்து வேற முடிவு எடுத்து வச்சிருக்கிறான், அண்ணன் திருமா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறார். திமுக கூட்டணியும் உடைய இருக்கிறது. விரைவில் நீங்க பாருங்க, அதிமுக தலைமையில் தாவேக்காவும் விசிகாவும் ஒன்று சேர்வதற்கான காலச்சூழலை தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இப்ப நீங்க இங்க பாருங்க, ஒரு இந்த நான் சொன்னேன் புதிய தலைமுறையில ஒரு செய்தி போட்டு, அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பரப்புரை கூட்டங்களில் எல்லாம் தமிழக வெற்றி கழக கொடிகளை பார்க்க முடிகிறது. அந்த கொடிகளை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையாற்றுமை போட்டாகிவிட்டது என்று பழனிசாமியும் உற்சாகமாக பேசினார். இதனிடையில் பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்துக்கு தாவக கொடியுடன் வந்தவர்கள் உண்மையிலேயே அந்த கட்சிக்காரர்கள் தானா என்பதை அறிய பழனிசாமியின் நாமக்கல் சந்தைப்பேட்டை புதூர் பரப்புரைக்கு தாவக கொடியுடன் வந்த இளைஞர்கள், சிறுவர்கள் சிலரிடம் புதிய தலைமுறை செய்தியாளர் சில கேள்விகளை எழுப்பினார். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த மழையை வந்து விடாத நாங்க எடப்பாடியாரை பார்க்க வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னா எடப்பாடியார் அனுபவம் மிக்கவர். விஜய் வந்து இப்ப உள்ள வந்திருக்கார். நாங்க வந்து விஜயோட தீவிர ரசிகர் பல வருட காலங்களாக, குழந்தை வருட காலங்களாக. அதனால் இப்ப விஜய் வந்து நாங்க ரொம்ப ஆதரிக்கிறோம். விஜயோட கூட்டணி வந்து எங்க எடப்பாடியாருக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மொத்தத்துல திராவிடத்தை நாங்க அறவே ஒழிக்கிறோம். நாங்க எடப்பாடியோட கூட்டணி வச்சு
உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா? 2 வருஷம் ஆச்சு. வந்து எனக்கு 19 வயசு ஆகுது. 12 வருஷம் ஆகுதுன்னா ஆனால் விஜய் எடப்பாடி வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் சாமியார் வந்து 4 மணிக்கு காத்திருந்தோம். 4 மணிக்கு காத்திருந்தோம். ஆனால் அவருக்கு கொஞ்சம் தாமரை வந்ததுனால 7 மணிக்கு தான் 8 மணிக்கு தான் வந்தார். வந்தவங்க மழை வேறு புத்தகம் கொண்டு போட்டுருச்சு. ஏற்பாடுலாம் வந்து பிரமாணமாக நடந்துருச்சு. ஆனால் கடைசியில் மழை வந்து இதாகிடுச்சு. ஆக தொண்டர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள், தலைமையும் முடிவெடுக்கும் என்கிற தன்னம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். அதிமுக, தாவேகா, விசிகா கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் எவனும் கிட்டத்தில் வர முடியாது. 2026 மாற்றம் தான், மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க இருக்கிறது தமிழ்நாடு. அது செப்டம்பர் 27 இந்த யானை தன் மேலேயே மண்ணை தூத்திட்டு சொகுசா போகும் பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திருட்டு மாடல் கும்பல் தன் மண்ணை தானே வாரி தலையில் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், உச்சநீதிமன்றத்தில் இப்போ பிரச்சனை வரும்போது என்ன சொல்லி வாதாடி இருக்கிறாங்க? 33 பேர் உடனடியாக எப்படி பிரேத பரிசோதனை அறிக்கை கொடுக்க முடிந்தது, பிரேத பரிசோதனை செய்தீர்கள், அதற்கான வசதிகள் அங்கே இருக்கா, 33 பெட்டுகள் போடப்பட்டிருந்ததா, 33 மருத்துவர், எத்தனை மருத்துவர்களை இதில் இணைச்சிங்க, என்ன பொய் சொல்கிறானுங்க நீதிமன்றத்தில். கேட்டால் சொல்கிறான் தனியார் மருத்துவமனையிலேருந்து மருத்துவர்கள் வந்தாங்க, நாங்கள் நிறைய மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்தோம், நிறைய மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செஞ்சோம், 3 மணி நேரத்தில் 39 பேருக்கு பிரேத பரிசோதனை எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. அவசரமாக எரிப்பதற்கு என்ன காரணம்? உச்சநீதிமன்றத்தில் கேள்வி வச்சிருக்காங்களே. யாரை கேட்டு எரித்தீர்கள்? தமிழருடைய பண்பாடு புதைப்பது தானே. அப்போ இதையே மூடி நான் கேட்குறேன், தண்ணி பாட்டில் அந்த 10 ரூபா நாணயக்காரர் யாரு? ஒருத்தர் இருக்கிறாரே, ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய படம் குறித்த பாட்டில் எப்படி உள்ள வந்துச்சுன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறான். நான் கேட்கல. அவருடைய படம் குறித்த ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்துச்சு? நம்பர் பிளேட்டே இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள வந்துச்சு? இதெல்லாம் நான் கேட்கல. உச்சநீதிமன்றத்தில் எழுப்பின கேள்வியை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாட்டினாங்கடா, சிக்கனாடா, சின்ன பின்னாமா, சின்னாண்டி வா சதைச்சிருவோம். இப்போ பார்த்தீங்களா அந்த 10 நாளில் இவங்க போட்ட ஆட்டம் என்னென்ன பேசியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த விஜய எவ்வளவு கழுவி ஊற்றிருப்பாங்க தெரியுமா? அநேகமாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இவ்வளோ பெரிய நெருக்கடிக்குள்ளும் அந்த கட்சியில் இல்லாதவன் பேசின ஒரே ஆள் நான் மட்டும்தான், விஜய்க்கு ஆதரவா. வேற யாருமே பேசி எனக்கு தெரியலை. இல்லை நீங்கள் பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். துணிச்சலாக தான் நின்று அடிக்கிறேன். என்ன காரணம்? ஒரு நேர்மையின் பக்கம் நிற்கிறேன், ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம். கட்டுப்பாடு இல்லை. நான் விஜய்க்கு அன்னைக்கே சொன்னேன், நம்ம வலைவழித்தளத்தில், தலைவர் அவர்களை தொண்டர் படையை உடனடியாக உருவாக்குங்கள், உங்களை பாதுகாக்க ஒரு படை இருக்கிறது, தொண்டர்களை பாதுகாக்க தொண்டர் படை அமைங்கள் சொன்னோம். இப்பவும் சொல்கிறோம், ஒரு எதிர்பார்ப்போடு சொல்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறது. பிரமாண பத்திரம் கொடுங்கப்பா. ஏன்ப்பா லேட்டு? சீக்கிரம் கொடுங்க, வரட்டும். நேற்று சொன்னாங்களே ஆதவர்ச்சுனா 16 நாள் துக்கம் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கன்னு, திங்கக்கிழமைக்கு பிறகு என்ன ஆட்டம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ நாளாக எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் 10 நாளாக நாங்களும் முடங்கி போனோம்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. சேகரித்திருக்கிறார்கள், செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த கர்மாந்திரமெல்லாம் காணொலியில் வந்து பேசிச்சுங்கிற அந்த கர்மாந்திர சொல்லாடலையும் நாங்கள் எடுத்து தான் வச்சுருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கிறோம். பார்ப்போம், களத்துக்கு வாங்க. உங்களை மாதிரி கொலையாளிகள் கூட்டத்தை உருவாக்கவில்லை, கொள்கையாளர்களை உருவாக்குகிறோம். உதயநிதி அவர்களே, நீங்கள் முதல்ல உங்கள் தொகுதியில் வெற்றி பெறுவீங்களான்னு பாருங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, முடிஞ்சு போச்சு உங்கள் அத்தியாயமெல்லாம். 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகார போதை முடிவுறுகிற வருடமாக அமைய இருக்கிறது. இனிமேல் நீங்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க முடியாது. இனிமேல் அந்த கனவை கைவிட்டு விடுங்கள். ஏதோ ஒரு கட்சி நடத்துறோங்கிற பேருக்கு நடத்துங்க. உங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஒரு நல்ல தலைவன் இல்லை. யார் உங்களுக்கு தலைவர்? பெரியாரா? அண்ணாவா? இப்போ நான் கேட்குறேன், இந்த 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 அடிவருடிகள்லாம் வந்து விஜய் ஒரு கவுன்சிலராக கூட வந்தது இல்லையே. ஏன் இவ்வளவு மேய்றீங்க? இவ்வளவு ஏறுறீங்க? அந்த தலைவனும் பெரியாரை தூக்கி பிடிப்பவர் தான், அந்த தலைவரும் அண்ணாவை சுமந்து கொண்டு வருகிறவர் தான். அவர் மீது இவ்வளவு வன்மம். இப்போ சீமா உங்களுக்கு நண்பன் ஆயிட்டால, எப்படி இருக்கு? கருணாநிதி வேணா சிலை வைப்பதற்கு பெரும் போராட்டம் நடத்துவேன்னு சொல்லி ஒட்டச்செறிவேன்னு சொன்னவான், கருணாநிதி சிலை வைச்சா தலையை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன கூட்டத்தை இன்னைக்கு சமாதானப்படுத்தி உங்கள் கூட வச்சுக்கிட்டு பெரியார் அண்ணாவின் கொள்கையை தமிழகத்தில் உருவாக்குவோம் என்று சொல்லுகிற விஜயை நீங்கள் கலையெடுப்பீங்களா? கொலை செய்வீங்களா? மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை, உங்கள் பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பாதுகாப்பான பயணம். அதே போல உங்கள் உயிருக்கு உத்தரவாதத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த இடத்துலையும் நீங்கள் காவல்துறையை நம்பிடாதீங்க. எந்த இடத்துலையும்
பிற கட்சிக்காரனை நம்பிடாதீங்க, உங்கள் தொண்டர்களை நம்புங்கள், உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களை நம்புங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொதுச்செயலாளர் புஷியானந்த் மேலெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை அவர் ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி விட்டுருக்கக்கூடாது. நெஞ்ச நிமித்தி நேர்பட நின்று நேருக்கு நேராக வா, நான் நிற்கிறேன்னு இப்போ தளபதி சொன்னாங்கடா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வாங்க, எங்கேயும் ஓடி ஒளியலை. நேற்று உச்சநீதிமன்றத்தில் அதை சொன்னாங்களே, விஜய் எங்கேயும் ஓடி ஒளியலை, இல்லத்தில் தான் இருந்தார்னு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் காலமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் மண்ணை கவுவது உறுதி. 2026 தமிழ்நாடு இறுதி அத்தியாயத்தை எழுதப் போகிறது திராவிட திருட்டு மாடல் அரசுக்கு என்பதில் மாற்றமில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.